இது கோவில். இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில். இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் தொடரும் தொடரும். கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியா வரணும், இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும். உங்கள் அண்ணியாக, ஜான்சி ராணியாக, இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலும் நான் விடமாட்டேன். உங்களுக்காக என் உயிர், உடல், பொருள், ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தார்ல, அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எங்க வாழ்க்கை. இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை இதை கோவிலாக ஆக்கணும். இப்போ நான் சொல்றேன், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்கும். ஏன்னா நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர். ஜாதி, மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது. எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம். இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லணும். இது கேப்டனுடைய நினைவேந்தல். ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய இரண்டு உயிர்கள், ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் ராமவசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலில் அவர்கள் நினைவேந்தலையும் நான் சேர்த்து இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அதனால நிச்சயமா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும், நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் 28ஆம் தேதி 29ஆம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டுல கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம கேப்டனுக்காக கண்ணீர் விட்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கரம் கூப்பி நான் நன்றியை சொல்றேன். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள், நம்ம தமிழர்கள். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்தா அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, நான் ஏதோ சென்னையில இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் கேப்டனுடைய புகைப்படம், ஒவ்வொரு ஊர்லயும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே. என் அன்பு மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கடைகோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன். கேப்டன் எப்படி இறந்த மாதிரியே அங்க சவ ஊர்வலம் நடத்தி இருக்கீங்க. 16ஆம் தேதி காரியம் பண்ணிருக்கீங்க. எத்தனை ஆயிரம் பேர் மொட்டை அடிச்சிருக்கீங்க. யாருக்கு கிடைக்கும் இது? அத்தனை ஊர்களிலும். நேத்து கூட நான் பார்த்தேன், பண்ருட்டி, நாகப்பட்டினம், பல ஊர்களில் அனைத்து கட்சியினர், அனைத்து மதத்தினர், அனைத்து ஜாதியினர் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்து ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்திய வரலாறு நமது தலைவர் மட்டும்தான். இனி யாருக்கும் இது நடக்கவும் நடக்காது. ஒரு வரலாறு நம்ம தலைவர் படைச்சிருக்க. ஏன் இப்படி நடந்துச்சு? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அன்பு, உதவி, உண்மை, நேர்மை. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். வெள்ளந்தியாக ஒரு குழந்தை மாதிரி அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அவர் கொடுத்த அன்பு, இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அந்த அன்பை திருப்பி அவருக்கு செலுத்தி இருக்கீங்க. என்னுடைய தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு உங்கள் வீட்டு மகளாக, சகோதரியாக என் இருக்கரம் கூப்பி நான் நன்றியை சொல்றேன். ஏன்னா கேப்டனுக்கு கூடின கூட்டம் வரலாறு. நானும் எல்லாரும், நாங்க சுதீஷ் பசங்க எல்லாரும் லாரியில கேப்டன் கூட ஊர்வலத்துல வரோம். வழி நெடுக்க சென்னை சிட்டி முழுக்க வெறும் மக்கள் தலை, பிரிட்ஜ் முழுக்க மக்கள் அப்படி பூவை அள்ளி கொட்டுறாங்க. எப்படி கிடைச்சது? கேப்டனுக்கு கிடைச்ச கொடுத்த அந்த அன்புக்கு பரிசாக கிடைத்ததுதான் அந்த அன்பு. அதனால அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், கேப்டனை தங்க வீட்டு பிள்ளையா நினைச்ச அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக, கட்சியின் சார்பாக நன்றியை சொல்றேன். இது கோவில். இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இதுதான் நம்ம கோவில். இப்ப நம்ம போடுற அன்னதானம்
இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் தொடரும் தொடரும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இது எப்பயோ நான் பண்ணிட்டேன். 10 கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். எப்பயோ நம்ம இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கான பேங்க் அக்கவுண்ட், அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், எங்கள் 2 பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், அவங்க பேர இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும். ஏன் மெமோரியல் அதுல நான் ஒரு வேர்ட் சேர்த்திருக்கேன்னு நீங்க பார்க்கலாம். வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். அன்னதானம்னா வெறும் அன்னதானம் மட்டும் உதவி இல்லை. மெமோரியல் அப்படின்னு வரும் பொழுது நம்ம பல்வேறு வகையான உதவிகளை நிச்சயம் அதுல அதன் ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம். கேப்டன் நமக்காக ஒரு தங்க பாதையை அமைத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரை பிரிஞ்ச துக்கத்துல நான் அழுதுகிட்டு இருக்கேன். கண்ணில் வருது தண்ணி, என்னால் அடக்க முடியல. நம்ம அண்ணன் டாக்டர் இளங்கோ அவர்கள் கூட சொன்ன, நீங்க அழுகக்கூடாது. மோகன்ராஜன் கூட சொன்னார், உங்களை பார்த்து தொண்டர்கள் தொய்வடைஞ்சிடக்கூடாது. என் தொண்டர்களுக்கு தெரியும், என் கண்ணிலிருந்து வர ஒவ்வொரு துளி கண்ணீரும் கண்ணீர் இல்லை, அது ரத்தம் மாதிரின்றது உங்களுக்கு தெரியும். கேப்டனும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. என் அன்பு கணவரை நான் இந்த ஜென்மத்தில் நான் பெற்றது அந்த தெய்வங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கே நான் மனைவியா வரணும், இவர்களே எங்களுக்கு பிள்ளைகளாக வரணும், நீங்களே எங்களுக்கு தொண்டர்களாக என்னைக்கும் இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது போல ஒரு உண்மை தொண்டர்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும். எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் தொண்டர்களாகி நீங்களும். எதுவுமே நமக்கு தெரியாது, வெள்ளந்தியாவே வாழ்ந்துட்டோம். சூழ்ச்சின்னா என்னன்னு தெரியாது, மற்றவங்களை ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த எல்லா சூழ்ச்சியும் இன்னைக்கு தலைவர் மாற்றதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய பாதை எங்கெங்கயோ மாறி போயிடுச்சு. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஏதோ என்னைய ஜான்சி ராணின்னு சொல்லுவீங்க, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கூட நான் யோசிப்பேன். அந்த குழந்தைய முதுகுல தூக்கி வச்சுக்கிட்டு அந்த போர்ல வென்று, அந்த போர்ல மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜான்சி ராணி பெற்றாங்க. தலைவர் நமக்காக கொடுத்துட்டு சென்ற அந்த பணியை உங்ககிட்ட சொல்றேன். உங்கள் அண்ணியாக, ஜான்சி ராணியாக, இந்த கட்சியின் காவல் தெய்வமாக நிச்சயமாக தலைவர் நமக்கு கொடுத்து சென்ற அந்த பணியை எந்த காலத்திலையும் நான் விடமாட்டேன். உங்களுக்காக என் உயிர், உடல், பொருள், ஆவி இருக்கும் வரை இனிமேல் என் வாழ்க்கை எங்க தலைவர் சொன்ன மாதிரி மக்களே 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 மக்களுக்காக வாழ்ந்தார்ல, அந்த மக்களுக்காக தான் இனிமேல் எங்க வாழ்க்கை. மக்களுக்காக தான் வாழ்க்கை. இந்த 30 நாள் இந்த சடங்குகள் எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் எப்படி போனாரோ ஒரு கிராமமாக, அது போல உங்களோட ஒரு கிராமத்திற்கும் நான் வருவேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரும். அத்தனை மக்களையும் சந்திக்க போறோம். தலைவர் என்ன நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரோ அதை நிச்சயம் நாம செய்ய போகிறோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது.